Welcome to OVA Women's Health Physiotherapy Center. I'm Dr. Sampurna Bhuvnesh, a Women's Health Physiotherapist. So, இன்னைக்கு ஒரு டாபிக் ஹைட்ரோதெரப்பினா என்ன? ஸோ ஹைட்ரோதெரப்பி யூஸ் பண்ணி நம்ம பிரெக்னன்சி அண்ட் போஸ்ட்மார்ட்டம் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் எப்படி ரிலீவ் பண்றது அப்படிங்கறது ஒன்னொன்னா சொல்றேன். ஸோ மறக்காம இருக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஹைட்ரோதெரப்பி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்ம வாட்டரை வந்து தெரப்பியூட்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணி நம்மளோட ஜாயிண்ட் பெயின், அதுக்கப்புறம் நம்மளோட பாடி வெயிட் எல்லாம் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு இதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்டரை வந்து தெரப்பியூட்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணி நம்மளோட மசில் பெயின், ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் ஆர் நம்மளோட இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நம்மளோட சர்க்குலேஷனும் அது வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு வந்து டியூரிங் பிரெக்னன்சி அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸ்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹைட்ரோதெரப்பி வந்து நம்ம பிரெக்னன்சி அண்ட் போஸ்ட்மார்ட்டம் விமனுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஜென்ரலாவே வந்து வெயிட் கெயின் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல கொஞ்சம் ஜாஸ்தியா நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகும். ஸோ அந்த வெயிட் கெயின் ஆகும் போது நம்ம வந்து வாட்டரை வந்து மெத்தட்ஸா யூஸ் பண்ணி நம்மளோட எக்ஸசைசஸ் பண்றோம் அப்படிங்கும் போது பாதி வெயிட்டை வந்து அந்த வாட்டரோட பாயன்சி வந்து எடுத்துக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸசைசஸ் பண்றது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா ரிலீவ் ஆகும். ஸோ இந்த ஹைட்ரோதெரப்பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டரை வந்து நம்ம ஒரு ஹைட்ரோதெரப்பி டேங்க் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஒரு ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு பிளேஸ்ல வந்து தண்ணி கொஞ்சம் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் டிப் பண்ணிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த ஹைட்ரோதெரப்பி பொறுத்த வரைக்கும் அந்த வாட்டரை வந்து நம்ம வார்மாவும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி கோல்டாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் ஹைட்ரோதெரப்பின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து ஆல்டர்னேட்டிவா நம்ம வந்து வார்ம் அண்ட் கோல்ட் வாட்டர் வந்து யூஸ் பண்றது. ஸோ அது வந்து எதுக்குன்னா இந்த இன்ஃப்ளமேஷன் அண்ட் வந்து உங்களோட ஸ்வெல்லிங் எல்லாத்தையும் நல்லா ரெடியூஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து பிரெக்னன்சி டைம்ல ஹைட்ரோதெரப்பியால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறது ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ரிலீஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பிசிக்கல் ரிலீஃப்ங்கிறது வந்து என்னன்னா, நம்ம பாடி வந்து தண்ணிக்குள்ள நம்ம இறங்குறோம் அப்படிங்கும் போது நம்ம பாடி வந்து லைட்டரா ஃபீல் ஆகும். ஸோ ஜென்ரலாவே வந்து நம்மளோட பிரெக்னன்சி டைம்ல நம்மளோட ஜாயின்ஸ் எல்லாம் எக்ஸசிவான ப்ரெஷர் இருக்கும். பெல்விக் ஃப்ளோர்லயும் அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து லேண்ட்ல நடக்கும் போது. பட் வாட்டர்ல நம்மளுக்கு வந்து அந்த வெயிட்டை வந்து அது வாட்டரை எடுத்துக்குது அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து வாக் பண்றது, ஜாக் பண்றது கூட ஈஸியரா இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சில வந்து ரெண்டாவது இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லோ பேக் பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயமுமே வந்து வாட்டர்ல நம்ம எக்ஸசைஸ் பண்றோம் அப்படிங்கும் போது ஸ்வெல்லிங்கும் கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆகும். லோ பேக் பெயின் ரொம்ப காமனா இருக்கக்கூடிய விஷயம் வந்து கம்ப்ளீட்டா அதுவும் செட்டில் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எமோஷனல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். வாட்டருக்குள்ள நம்மளுக்கு இறங்கும் போதே ஜென்ரலாவே ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து நல்லாவே குறைக்கும். மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லேபருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்மளால ப்ரிப்பேர் ஆக முடியும். நம்மளோட ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் மசில் ஸ்ட்ரென்த்தும் வந்து நம்ம வாட்டர்ல எக்ஸசைசஸ் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஹைட்ரோதெரப்பி வந்து நிறைய அப்ராட் கண்ட்ரீஸ்ல வந்து லேபர் டைமுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர் பர்த்திங் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து ஜென்ரலாவே வந்து உங்களோட லேபர் பெயினை வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணும் அண்ட் வந்து அந்த ப்ரோக்ரஷன் ஆஃப் லேபர் வந்து பெட்டரா இருக்கும். சீக்கிரமா பேபி வெளியில வரதுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆஃப்டர் சைல்ட் பர்த்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோதெரப்பி வந்து அகைன் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஹைட்ரோதெரப்பி யூஸ் பண்ணி நம்ம நிறைய எக்ஸசைசஸ் வாட்டர்ல பண்ணும் போது நம்மளோட மசில் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா ரீபில்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு எந்த விதமான பெயின் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் இல்லாம உங்களோட எக்ஸசைசஸ் வந்து கம்ஃபர்டபுளா எடுத்துட்டு போக முடியும். அண்ட் சேம் திங் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்ராட் கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபேண்ட்டையும் மாமியும் வந்து பாண்ட் பண்றதுக்குமே வந்து ஹைட்ரோதெரப்பி வந்து போஸ்ட்மார்ட்டம் ஃபேசஸ்ல எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணும்போது பேபிக்கும் மாம்க்கும் ஒரு நல்ல பாண்டிங்கும் இன்சைட் வாட்டர் நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஸோ நீங்க ஹைட்ரோதெரப்பி கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க வந்து கரெக்டான ஒரு ப்ரொஃபஷனலை வந்து சூஸ் பண்ணுங்க பிஃபோர் ஸ்டார்டிங் யூர் ஹைட்ரோதெரப்பி. அதுக்கு முன்னாடி உங்களோட டாக்டர் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கிக்கோங்க. இஃப் யூர் ஸ்டார்டிங் இட் டூ ஏர்லி டியூரிங் யுவர் போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸ் ஆர் நீங்க பிரெக்னன்சில பண்றீங்கன்னா உங்களோட ஹை ரிஸ்க் கேட்டகரியில உங்களோட பிரெக்னன்சி இல்ல அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஹைட்ரோதெரப்பி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கறது கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். Until then, stay tuned.